சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனத்தில் நெகேமியா 12 ஆண்டுகளாக ஜனங்களிடமிருந்து எந்த ஒரு வெகுமதியும் ஏற்கவில்லை என்று கூறுகிறான். அவன் ஆளுநராக இருந்தும் உணவையோ பணத்தையோ ஏற்கவில்லை. உலக கண்ணோட்டத்தில் அவன் வெகுமதிகளை ஏற்றுக்கொள்வது சரியாகத்தான் இருந்திருக்கும். ஏனெனில் அவன் வருவதற்கு முன் அவனுடைய இடத்தில் இருந்த மற்றவர்கள் உணவு மற்றும் மது விநியோகத்திற்காக ஜனங்களை சார்ந்திருந்தனர். அவர்கள் பணம், பெயர் மற்றும் புகழுக்காக வேலை செய்தார்கள். நெகேமியாவோ தேவனுக்கு பயந்து வேலை செய்தான். தேவனுடைய ஊழியர்களும் பணம் மற்றும் வசதி, ஆசை இவைகளால் ஆளப்படக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்காக தேவனை விசுவாசிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் ஆவிக்குரிய ரீதியில் மல்லடுகளாகவே இருப்போம். நாம் தேவனை உண்மையுடன் சேவித்து நமது தேவைகள் அனைத்திற்கும் அவரை சார்ந்திருந்தால் சிறிதும் முறுமுறுப்பு அல்லது கேள்வி கேட்காமல் நமது ஊழியம் அபரிவிதமாக பலனளிக்கும். தேவ ஊழியர்கள் பலர் தாங்கள் விசுவாசத்தில் வாழ்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் மற்றவர்களின் விசுவாசத்தில்தான் வாழ்கிறார்கள். ஆகவே தேவ ஊழியர்கள் உணவு, பணம் போன்ற மற்ற வசதிக்காக தேவனை சேவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை நாம் பெறுகிறோம். எல்லாவற்றையும் அவருக்காகவே செய்ய வேண்டும். நாம் அவரை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டால் காலப்போக்கில் அவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் கொடுப்பதை பார்க்கலாம். தேவன் நம்மை ஒரு அற்புதமான விதத்தில் கவனிக்க தவறியதில்லை. அவருடைய போதனையின் முறைகள் நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கும். தேவ ஊழியர்கள் விசுவாசத்தோடு வாழ முடியாவிட்டால் மற்ற விசுவாசிகளுக்கு அவர்கள் எப்படி முன்மாதிரியாக இருக்க முடியும்? தேவ ஊழியர்கள் பிச்சைக்காரர்களாக மாறும்போது தேவனுடைய வேலை மிகவும் பாதிக்கப்படுகிறது. அவர்களால் விசுவாச வாழ்வு வாழ முடியாவிட்டால் அதை விட்டுவிடுவது அவர்களுக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு நன்மை செய்வதை விட தீங்கே அதிகம் செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவ ஊழியர்களாக இருக்க தகுதியற்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் அவருடைய நாமத்திற்கு மட்டுமே களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். நம் தேவன் அன்பான, உண்மையுள்ள தேவன். நமது ஊழியம் மற்றும் விசுவாச வாழ்வின் மூலம் நாம் அவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொண்டு வரும் நிலையில் இருக்க வேண்டும்.